பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி வருகிறார். அது மாத்திரம் இல்லை, உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கணும், உங்களுடைய ஜெபத்தை வைத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிற மக்களை உற்சாகப்படுத்தவும் ஜெபிக்கிற மக்களை பெருக பண்ணவும் ஆண்டவர் விரும்பி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதில் இயேசு அற்புதம் செய்வார். அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு அநேக சாட்சிகள். அதில் சில சாட்சிகளைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, சகோதரி ஷக்கீலா, செங்கல்பட்டு, அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். எந்த ஒரு காரியங்களுக்கும் விசேஷங்களுக்கும் நான் போவதற்கு தயங்குவேன். எனக்கு குழந்தை இல்லை என்பதை பற்றி நேரடியாக எனக்கு முன்பாக பேச மாட்டார்கள். ஆனால் எனக்கு பின்பாக கேலியாகவும் நக்கலாகவும் பேசுவார்கள். இந்த பேச்சுக்களை தவிர்ப்பதற்காகவே நான் எந்த இடத்திற்கும் போக விரும்பினதே இல்லை. வெளியே சொல்லி வருத்தப்பட்டதும் இல்லையே தவிர மனதளவில் நானும் என் கணவரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு ஜெப வேளையிலும் உங்களோடு இணைந்து ஜெபிப்போம். ஒரு நாள் நீங்கள் ஜாதகத்தை குறித்து பேசினீர்கள். என் கணவருக்கு ஜாதகம் எழுதி வைத்திருந்ததால் எங்களுக்கு கிடைக்க இருக்கிற நன்மைக்கு அந்த ஜாதகமே தடை என்பதை உங்கள் மூலம் இயேசு எங்களோடு பேசியதாகவே உணர்ந்தோம். அன்றைக்கே ஜாதகத்தை எரித்து வெளியே போட்டுவிட்டேன். அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்த எல்லாமே நன்மையாகவே இருந்தது. நான் கர்ப்பம் தரித்தேன். இயேசு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்ததுமே 5 வருடங்களாக குழந்தை இல்லாத எங்களுக்கு குழந்தையை கொடுத்து இயேசுவே எங்கள் நிந்தையை நீக்கினார். இயேசுவுக்கு நன்றி. நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏதோ ஒரு தடை இருக்கலாம். நமக்கு அது தடையாக தெரியாது, தேவனுடைய பார்வையில் தடையாக இருக்கும். ஜாதகம் எழுதி வைப்பது இது ஒரு தவறான நம்பிக்கையை உங்களுக்குள்ளே விதைத்து விடும். ஜாதகத்தை நம்பினா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை உண்டாக்கின கடவுளை நீங்கள் நம்பவில்லை என்ற அர்த்தம். ஆனால் அதை பற்றி பேசுகிறவங்க சொல்கிறவங்க ஏமாற்றுவாங்க. இல்லை, ஜாதகத்தில் இருக்கிற உண்மை தான், நீங்கள் கடவுளுக்கும் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு. ஒன்று கடவுளை நம்பணும், இல்லை ஜாதகத்தை நம்பணும். ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அப்புறம் கடவுள் இருக்குது. நீங்கள் யோசிக்கணும்ல. தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக படுத்திருக்கிறாங்க. ஜாதகாரன் சொல்கிறாங்க, டிவியிலலாம் காமிச்சாங்க, அவங்க சிங்கம் மாதிரி எழும்பி வருவாங்க. இப்போ அவங்களுக்கு மரணம் கிடையாது, ஜாதகம் கட்டம் சொல்லுது. அவங்க பிரதமர் ஆவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. டிவியில் காமிச்சாங்கல்ல, நீங்கள் பார்க்கலையா? அவங்க சுகமாகி வர முடியல. இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் சொன்னார், இவர் காலத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது, இவர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அடித்து பேசினார். ஏன் தெரியுமா? அவருடைய ஜாதகம் யாரோ கணிச்சு சொன்னான்னா, இவர் சீஃப் மினிஸ்டராக வாய்ப்பே கிடையாது, ஜாதகம் சொல்லுது. அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர். என்ன நடக்குது நீங்களே பார்க்குறீங்களே கண் முன்னால். இன்னும் எத்தனை சாட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு தவறான நம்பிக்கையில் இருப்பீங்க? எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதில் பிச்சு பழப்ப நடத்துகிறவங்க அதை நம்புகிறேன். தவறான நம்பிக்கைகள் உலகத்தில் நிறையா இருக்கிறது. நம்ம நம்பினா நம்பிக்கை தான், தப்பானதை நம்பினா என்ன செய்ய முடியும்? பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர் தண்ணின்னு நினச்சி ஆசிடை குடிச்சிடார். ஆஸ்பத்திரியில் பேப்பரில் போட்டாங்கல்ல, நியூஸில் காமிச்சாங்கல்ல. அவர் நம்பினது இது தண்ணீர், தவறான நம்பிக்கை, அது ஆசிடாக இருந்திருக்குது.
உயிருக்கே ஆபத்து, ஆஸ்பத்திரியில் வச்சு தான் காப்பாற்றினாங்க. நீங்கள் நம்புறதெல்லாம் நல்லது கிடையாது. நம்பினா நம்பிக்கை தான். தவறான நம்பிக்கை சாபத்துக்குள்ளே கொண்டு போய் விடும். அதனால் தவறான ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டே இருந்தாங்க, ஆசீர்வாதமே இல்லை. எப்போ அதை அப்புறப்படுத்திட்டு நான் ஜாதகத்தை நம்பலை, ஆண்டவரை நம்புறேன்னு சொன்ன உடனே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத தடை விலகிட்டு இல்லை. இது மாதிரி நிறைய தவறான நம்பிக்கைகள் நம்முடைய தேசத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறது. முன்னோர்கள் அந்த காலத்தில் நாங்கள் தப்பாக செய்வாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த விதண்டவாரம் பேசி உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்து விடாதிருங்க. கொஞ்சம் யோசித்தாலே போதும். அப்போ ஜாதகத்தில் சொன்னபடி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கடவுள் எதுக்குன்னு யோசிங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், அதுதான் மாற்ற முடியாது அப்படின்னு டிவியில் அடித்து பேசுகிறார். நீ என்ன தேதியில், என்ன டைமில், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அதை வச்சு தான் உங்களுடைய லைஃபே. அவ்வளோதான்னா அப்புறம் கடவுள் இதுக்கு முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான், அப்படி தானே நடக்கும், அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ளன்னு சொல்ல பரிகாரம் ஒன்று இருக்குது. பரிகாரம் செய்தாலும் இந்த ஜாதகம் சரியில்லை, இது ஒரு வேறு மாதிரி ஜாதகமாக இருக்குது, ஒரு சாக்குப்போக்கு சொல்லி பணம் தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர விடுதலை இல்லையே. இலவசமாக எந்த ஒரு கடவுள் உங்களுடைய தோஷத்தை மாற்றுகிறாரோ அதை நீங்கள் யோசிங்க. பணமே வாங்காமல் இலவசமாக என் தோஷம், என் கெட்ட நேர் சாபத்தை மாற்றி எனக்கு நல்லது செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? தேடுங்க, நீங்கள் தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. அது நான் தேடுனா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பாருங்கள், அவங்க அறிந்து கொண்டதுனால ஆசீர்வாதத்தின் தடை விலகி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்கிறாங்க, ஜாதகத்தை எரிச்ச உடனே அநேக நன்மைகள், 1-2 அல்ல, இப்படி நிறைய தவறான நம்பிக்கைகளில் அடிமைப்பட்டு மக்கள் அப்படியே ஒரு சிறை இருப்பது. சாத்தானுடைய தந்திரம் மக்களை அடிமைப்படுத்தி அந்த நம்பிக்கைகளை சிறை வைத்து விடுவது. தயவுசெய்து நீங்களே யோசிங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சகோதரி தெபோராள் சுரண்டை. இவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க பாருங்களேன். என் கணவருக்கு புகையிலை போடும் பழக்கம் இருந்தது. வீட்டில் கெட்ட வார்த்தை சொல்லித்தான் திட்டுவார்கள். கோயிலுக்கு வந்தாலும் கூட கண்ணை திறந்து வைத்து கொண்டு மற்றவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருப்பார்களே தவிர ஜெபிப்பதில்லை. கிறிஸ்தவர் தான், சர்ச்சுக்கு போகிறவர் தான், அங்கே போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவதில்லை. கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் என் கணவருக்கு நெஞ்சு வலி வந்து உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவ பரிசோதனையில் எல்லா பரிசோதனை ரிசல்ட்டும் நார்மல் என்று தான் வந்தது. ஆனாலும் மூச்சு அடைத்து கொண்டு மூச்சு விட சிரமப்பட்டார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் போய்விட்டது. 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடந்த அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு நேரடியாக 4 மாவடிக்கு வந்தோம். ஜெப வேளையில் இயேசு என் கணவரின் முன்பாக தரிசனமாகி, நல்ல கவனிங்க, ஒரு வித்தியாசமான அனுபவம். 4 மாவடியில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அற்புத விடுதலை பிரார்த்தனை. 3000-5000 பேர் வருவாங்க. அதில் வியாதியஸ்தர்கள் சுகம் பெற, பிசாசு கட்டளை விடுதலை பெற செய்தி கொடுத்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் அநேகர் சுகம் பெறாங்க. அந்த ஜெபத்தில் தான், ஜெப வேளையில் இயேசு என் கணவரின் முன்பாக தரிசனமாகி, உன் பாவங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணு, நான் அப்பொழுது உனக்கு சுகம் தருவேன் என்று பேசி உள்ளார். அதாவது நீ மனம் திரும்பு. உன் பாவத்தில் இருந்துக்கிட்டே எனக்கு சுகம் வேணும்னா சுகம் தர முடியாது. மனம் திரும்பு, நீ ஒப்பு கொடுன்னு சொல்கிறார். என் கணவரும் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஏன்னா இயேசுவை நேரடியாக பார்த்துட்டாங்கல்ல, நீங்கள் அவரை தரிசிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களால் நிற்க முடியாது. சாஷ்டாங்கமாக பார்த்துல விழுந்துறது தான். சாஷ்டாங்கமாய் அவர், யாரும் அங்கே எவ்வளோ பேர் இருக்கு, ஆயிரக்கணக்கான பேர், எதை குறித்தும் கவலைப்படல, சாஷ்டாங்கமாய் விழுந்து கண்ணீரோடு ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு அழுது ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நிமிடமே நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்முடைய சுகம் பெற என்ன தடையாக இருக்குது? தவறான நம்பிக்கை ஒரு தடை, பாவம் ஒரு தடை, ஏதோ ஒரு பாவம். ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த என்ன சொல்கிற தரிசனம்? மானம் திரும்ப, உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடு. சாஷ்டாங்கமாக விழுந்து கண்ணீர் விட்டு அறிக்கையிட்ட உடனே சுகம். அந்த நிமிஷத்து மூச்சு அடைப்பே இல்லை. வீட்டிற்கு வந்ததும் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். நான் உனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டேன், மன்னிச்சுக்க. இதான் இயேசுடைய தொடுதல். இயேசுவால் தான் இந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்ற முடியும்.
புகையிலை போடுவதில்லை, கெட்ட வார்த்தை ஒன்று வாயில் வருவதில்லை, தினமும் வீட்டில் குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள், ஆலயத்திற்கு உண்மையாய் போய் ஜெபம் செய்கிறார்கள். என் கணவருக்குள் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து சுகமும் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இயேசு எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவங்க அனுபவங்கள் மூலமாகவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர் மனிதனுடைய பாவத்தை உணர்த்தி மனம் திரும்ப வைத்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறவர், சமாதானம் தருகிறவர் இந்த இயேசு. இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது சகோதரி நான்சி, சென்னையிலிருந்து சகோதரி நான்சி. 2023 வருடம் டிசம்பர் மாதத்தில் என்னுடைய ஒரு காலில் வீக்கத்துடன் வலி வந்து நடக்க சிரமப்பட்டேன். நாளடைவில் 2 காலிலுமே எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 2 காலுமே யானையினுடைய கால் மாதிரி வீக்கமாக இருந்தது. யானை கால் வியாதின்னு சொல்லுவாங்கள்ல, பெருசாக வீங்கிறோம், அந்த மாதிரி. என் பாதத்தை கீழே வைக்க முடியாது. என்னால் நடக்கவே முடியாத அளவிற்கு போய்விட்டேன். படுக்கையாகிவிட்டேன். இதே நேரத்தில் என்னுடைய மார்பு பகுதியில் ஒரு கட்டி வந்து தானாகவே உடைந்து அதுவும் புண்ணாகிவிட்டது. மருத்துவர்கள் சோதித்து பார்த்துவிட்டு இது 90% 90% கேன்சர் தான், ஆனால் பயாப்சிக்கு அனுப்புகிறோம் என்று பயாப்சிக்கும் அனுப்பினார்கள். பயாப்சி ரிசல்ட் வர தாமதமாகும். அந்த நேரத்தில் நான் உங்களுடைய 24 மணி நேர ஜெப மையத்திற்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு என் பிரச்சனைகளை சொல்லி எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அந்த ஃபோனில் ஒரு சகோதரர் எனக்காக பாரத்துடன் ஜெபித்து தேவ வசனத்தை கொண்டு ஆறுதல் கூறினார். நானும் தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். அடுத்த நாளில் பயாப்சியின் ரிசல்ட்டில் எனக்கு கேன்சர் இல்லை என்று வந்துவிட்டது. என் மார்பில் வந்திருந்த புண்ணும் காய்ந்து மறைந்து விட்டது. என் காலில் இருந்த வீக்கம் முற்றிலும் குறைந்து நார்மலாகி இப்பொழுது நடக்கத் தொடங்கிவிட்டேன். யானைக்கால் மாதிரி இருந்த கால் எல்லாம் மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு எனக்கு செய்த நன்மைக்காக, அற்புத சுகத்திற்காக தொடர்ந்து நான் நன்றி செலுத்தி வருகிறேன். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். அடுத்து சகோதரி விஜிலா, கொல்லங்கோடு. நன்றாக இருந்த என் மகனுக்கு கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் பிசாசின் போராட்டம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் மருத்துவமனையில் சோதித்து பார்த்தபோது எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். போக போகத்தான் அது பிசாசின் போராட்டம் என்பதை தெரிந்து கொண்டோம். இரவு நேரத்தில் தூங்க விடாது. பைபிளை பார்த்தால் ரொம்ப கோபப்படுவான். பைபிளை தூக்கி எறிந்து விடுவான். பிசாசு அவனை அலைக்கழிக்கும் பொழுது வீட்டிலுக்கும் பொருட்களை தூக்கி போட்டு உடைப்பான். எனக்கு 2 உயிர் பலி வேண்டும், பைக்கை கொளுத்தி விடுவேன், தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்துவேன் என்று அவனுக்குள்ளிருந்த அந்த ஆவி பேசும். சில நேரம் அவனை கட்டி போட்டு கட்டுப்படுத்துவோம். இந்த சூழ்நிலையில்தான் 2023 டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் ஜெப வேளையில் விசேஷமாக பிசாசின் போராட்டத்தில் கட்டுண்டு கிடப்பவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோடு இணைந்து என் மகனுக்காக கண்ணீரோடு நான் ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்த அந்த நேரத்தில் இருந்தே என் மகனுக்கு நல்ல சுகம் கிடைத்தது. அதாவது அந்த ஆவி போய்விட்டது. அந்த சகோதரி வீட்டில் இருந்தே ஜெபிச்சாங்க, இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, அந்த ஆவி போய்விட்டது. இரவு நேரத்தில் தூங்க ஆரம்பித்தான். அதன் பிறகு பிசாசு அவனை அலைக்கழிக்கவில்லை. பிசாசின் பிடியில் இருந்தபோது வெறுப்பாய் தூக்கி எறிந்த பைபிளை பிசாசு அவனை விட்டு விலகியதுமே தானாகவே எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது நன்றாக இருக்கிறான். தினமும் ஜெபிக்கிறான். 5 மாதம் பிசாசின் போராட்டத்தில் அலைக்கழிக்கப்பட்ட என் மகனுக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பிசாசு போராட்டத்தை விடுதலை பெறணுமானா அங்கே போகணும், இங்கே போகணும், மந்திரம் செய்யணும், காசு செலவு பண்ணணும். அதெல்லாம் செய்து விடுதலை கிடைக்காது. நீ ஏமாற்றப்பட்டு விடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் விசுவாசத்தோடு இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும். ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெற்று இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
யார்கிட்ட இயேசு காசு வாங்கினது இல்லை. அதை செய், இதை செய், இந்த தோஷத்தை கழி, ஒன்றும் சொன்னதில்லை. விசுவாசம் விடுதலை, அவ்வளோதான். எவ்வளோ சுலபமாக விடுதலை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செபிங்க, உங்களுடைய வீட்டில் விடுதலை அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரி மணமல்லி, செங்கல்பட்டு, அங்கிருந்து ஒரு சகோதரி, எனக்கு 4 மாதமாக தோள்பட்டையில் ஒரு வலி இருந்தது. வலியை பொறுத்து கொள்ளவே முடியாத அளவிற்கு அந்த வலி இருந்தது. வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது. வீடு பெருக்க, பாத்திரம் கழுவ, பொருட்களை எடுத்து வைக்க மிகவும் கஷ்டப்பட்டு போனேன். மருத்துவமனையில் காண்பித்த போது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எலும்பு தேய்ந்து ஒரு நரம்பு நசுங்கி உள்ளதாகவும் ஆப்ரேஷன் செய்துதான் சரி செய்ய முடியும் என்றும் சொன்னார்கள். செகண்ட் ஆப்ஷனுக்காக போய் இன்னொரு டாக்டரை பார்த்து அடுத்த டாக்டரும் இதே தான் சொன்னார்கள். அடிக்கடி உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள், ஆப்ரேஷன் என்று டாக்டர் தானே சொன்னார், இயேசு சொல்லவில்லையே என்று. நானும் அதே வைராக்கியத்தில் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து விடுவோம் என்று கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் 4 மாவடிக்கு நேரடியாக புறப்பட்டு வந்தேன். 1 வாரமாய் அங்கேயே தங்கியிருந்து நடந்த எல்லா ஜெபத்திலும் கலந்து கொண்டு எனக்காக ஜெபம் செய்யாமல் மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், அந்த 1 வாரத்தில் தோள்பட்டை வலி எங்கே எப்படி போனது என்பதே எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஆப்ரேஷனும் செய்யாமல் தோள்பட்டை வலியை எடுத்து போட்ட இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்களேன், அங்கேருந்து 1 வாரம் இங்கே நம்ம கேம்பஸில் தங்குவதற்கு இடம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் தங்க தனித்தனி இடம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. இங்கே டெய்லி காலையில் மாலையில் ஆராதனை. காலையில் ஒரு கூட்டம் இருக்கும், மாலையில் ஒரு கூட்டம் இருக்கும். வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க தனக்காக ஜெபிக்கலையா, மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக 1 வாரம் ஜெபிச்சாங்க. இவங்க வியாதி தன்னால் போய்விட்டார். நல்ல சுகரில். இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா இங்கே 24 மணி நேரமும் தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக ஜெபம் நடக்கிறது. 24 மணி நேரம் ஒரு பக்கம் வொர்ஷிப், தேவனை துதிக்கிற துதி ஆராதனை நடக்கிறது. அது இல்லாமல் தேவனுடைய கூடாரத்தில் தினமும் 4 கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், காலையிலிருந்து இரவு வரை. அதில் பங்கு பெறலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம். உங்கள் நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவரோடு செலவு பண்ண வாய்ப்புகள் இங்கே உண்டு. நீங்கள் மோகன்லாஸை பார்க்கணுன்னு வரக்கூடாது. இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை சந்திக்கணும், அவரோடு நான் பேசணும், அவர்கிட்ட இருந்து நான் டைரெக்டாக எனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அப்படி வந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அதில் பங்கு பெறலாம். சரி, இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஜெபத்துக்கு முன்னால். ஒன்று சகோதரி ஜாக்குலின் ஜெனிதா, திண்டுக்கல்ல இருந்து 13 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துக்குது, வினோதமான பழக்கம். நிறைய பேர் இப்படி இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் அகப்பட்டு கொள்ளுவாங்க. இவங்களுக்கு 13 வருஷம் பாதிப்பு. இதே மாதிரி ஏதோ ஒரு பழக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி விடுதலை பெறுவீங்க. அவங்களே இந்த அனுபவத்தை சொல்கிறாங்க, கேளுங்க. அடிமைத்தனத்தில் பலவிதமான காரியம் இருக்குது. ஆண்களை அநேக பாருங்கள், புகைப்பிடிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம். சிலர் பொடி போடுவாங்க, புகையில போடுவாங்க, பாக்கு வெத்தில் போடுவாங்க. இது மாதிரி சில பழக்கங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி விடும். மனசில் என்னென்ன, இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு இது விருப்பமாக இருக்குது, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். சரிங்களா? பிளட் வாமிட்டிங் வர அளவுக்கு பாதிப்பு. ஸ்லேட்டு குச்சி 13 வருஷமாக ஒரு நாளைக்கு 120 குச்சி ஸ்லேட்டில் எழுதுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது அதை எழுதுகிற அந்த குச்சி நீங்கள் யோசித்து பாருங்கள். 120 குச்சின்னா கற்பனை பண்ண முடியாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய சரீரத்தை பாதிச்சிருமாறு, உன்னுடைய உறுப்பை சரீர உள்ளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கிறோம். சிலர் செங்கல் சாப்பிட்டு விடுதலை பெற்றிருக்காங்க, சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. சிலர் எப்பவும் அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சில பழக்கங்கள், அது வினோதமாக இதில் என்ன தப்புன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சரீரத்தை அது பாதிக்கும். உங்களுடைய சரீரத்தை பாதிக்கிற எந்த விஷயமும் அது ஒரு சாத்தானுடைய அடிமைத்தனம். ஏன்னா உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரம் அது கெட்டு போகும்படி சாத்தான் கிரியை செய்வதற்கு தவறான சில பழக்கங்களை உண்டாக்கி விடுவான், அந்த ஆசையை உண்டாக்கி விடுவான்.
அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜெபிக்கும் போது ஒரு இருள் என்னை விட்டு விலக்கினார். இருள் அப்படின்னால என்னது? பிசாசு, ஒரு ஆவி. அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை உண்டாக்கி உண்டாக்கி சாப்பிட, அது கிடைக்கலனா பிள்ளைகள் மேலே கோபம், மற்றவங்க மேலே கோபம், எரிச்சல் உண்டாகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதோ ஒரு பழக்கம் அது உங்களுடைய அடிமையாக்கி வச்சிருக்குது. இதில் என்ன தப்புன்னு நினைக்காதங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து இன்றைக்கி விடுதலை வேணும்னு இயேசுகிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய மனதை மாற்றி விடுதலை தந்துடுவார். அடுத்து ஒரு சாட்சியை கேட்டுட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரி ராஜ சுலோச்சனா, திருவாரூர். அவங்க அவனுக்கு மகனுக்கு ஒரு வினோதமான வியாதி. இந்த வியாதி பாருங்களேன், இது வந்து இட்ஸ் ஒரு கிரேட் மிராக்கிள். இது வந்து அவ்வளோதான், அந்த மாதிரி உள்ள ஒரு வியாதியாக அவனுடைய மகனுக்கு. அது அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. இது வந்து இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள், ஒரு மருத்துவ அற்புதம். பூச்சி வெட்டு அவ்வளோ 3 வருஷமாக அவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அதனால் அதை மறைக்கிறதுக்கு மொட்டை அடித்து வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ கஷ்டம் பையனுக்கு. ஒரு நாள் விசுவாசத்தோட தலையில் கை வைத்து ஜெபித்தாங்க. 20 நாளுக்குள்ளே ஃபுல் முடி வளரும்படி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். நீங்கள் வேணால் போய் டாக்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவன்கிட்ட கேட்டு பாருங்கள். இது மாதிரி பூச்சி வெட்டு வந்து வழுக்கை ஆயிட்டுன்னா இனி வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் முடியாததை முடிய செய்கிறவர் தான் ஆண்டவர். இப்போ நிறைய பேருக்கு சந்தோஷம், எனக்கு முடி நிறைய உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, நானும் மொட்டையேறும் போல் இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களே. விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய முடி வளர்கிற காரியமாக இருக்கட்டும், கண் பிரச்சனையாகட்டும், உங்களுக்கு விடுதலையாக வேண்டிய ஏதோ ஒரு பழக்கமாகட்டும், கேன்சர் வியாதியாகட்டும், எந்த கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதமாகட்டும், எதுவானாலும் சரி. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படி இல்லை, எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் கண்களை மூடி இயேசுவை கண்மனால் நிறுத்தி அவரை இருதயத்தில் நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் விடுதலை வேணும் எனக்கு அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து, எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது, இந்த அடிமைத்தனத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். அது மதுபான பழக்கமாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஒரு பழக்கம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. தப்புன்னு தெரியுது, உங்களால் விட முடியல, அது இல்லாத கோபம், எரிச்சல் வருது. இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. ஏன்னா உங்களுடைய விடுதலைக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நீங்கள் மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தானே, எனக்காகத்தானே மரிச்சிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கி விடுதலை. வியாதி இருந்தால் வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. பாருங்கள், குழந்தை மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க, அற்புதம் நடந்து விட்டது. வியாதியஸ்தர் மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் கை வைத்து ஜெபிங்க, அல்லது வியாதியுள்ள இடத்துல நீங்களே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ வாய் திறந்து கண்களை மூடி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. இவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என் வாழ்க்கையில் நீ அற்புதம் செய்ய தடையாயிருக்கிற பாவங்களை மன்னிங்க, அற்புதம் செய்ய தடையாயிருக்கிற தவறான நம்பிக்கைகளை மன்னிங்க, அவைகளை எல்லாம் நான் அப்புறப்படுத்துகிறேன். இப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவே எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவ பழக்கத்திலிருந்து, தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். என்னை அடிமைப்படுத்துகிற இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த தவறான பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மனைவியை தொடுங்க, எங்க வீட்டை விட்டு இந்த வியாதி விலகும்படி செய்யுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த பாதிக்கப்பட்ட என் உறுப்பை தொடுங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். இப்போ பாதிக்கப்பட்ட உங்களுடைய சரீர உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். கண்
பாதிக்கப்பட்ட கண்களை தொடுகிறார். பாதிக்கப்பட்ட காதை ஆண்டவர் தொடுகிறார். பாதிக்கப்பட்ட இருதயம், லங்ஸ், லிவரை ஆண்டவர் தொடுகிறார். சிறுநீரகத்தை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம். நரம்புகள், எலும்புகளிலே சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வியாதி என்னை விட்டு விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பழக்கம் என்னை விட்டு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை அடிமைப்படுத்துகிற ஆவி, வியாதிக்குள்ளாக்குற அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளை விட்டு அந்த ஆவி விலகட்டும். இந்த வியாதியை எடுத்துக்கொண்டு விலகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல இப்ப விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. நோய்கள் மறைகிறது. செயலற்று போன உங்களுடைய உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு மாற்றத்தை உங்களுடைய சரீரத்திலே உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். என் குழந்தை நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அநேகரை தொட்டு விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், சுகம் கொடுத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அநேகருக்கு அற்புதம் செய்து விட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் தந்து விட்டார். ஆண்டவருக்கு நீங்கள் முழு இருதயத்தோட நன்றி சொல்லணும். கர்த்தரை துதிங்க. இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன்.